ஒரு டேரக்டர் இவ்வளோ அழகாக ஸ்கிரிப்ட் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரில. எனக்கு கேட்ட உடனே நான் பண்ணுறேன், நான் மட்டும்தான் சார் இது பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு கொடுத்தாரு. சாரு கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஊர்லேருந்து எல்லா ஊரில் இருக்க பொண்ணுங்களுக்கும் நம்ம சிட்டி லைஃப் என்ஜாய் பண்ணுங்கிறது எல்லாத்தோட ட்ரீம் இல்லை. எனக்கும் அப்படி தான். திருப்பூரில் இருக்கும்போது சென்னை வரணும் இது எல்லாமே ட்ரீம் இருந்துச்சு எனக்கு. நான் வந்து மாடலிங் அண்ட் ஆக்டிங்காக வீட்டை எதிர்த்துட்டு வந்தேன். சாரு வந்து அவங்க லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஸோ எனக்கு நிறையா விஷயம் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கதை கேட்டதுக்கப்புறம் நான் தான் கண்டிப்பாக பண்ணணும்னு நிஜமாலுமே நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் எனக்கு கௌஷிக் சார் கூப்பிட்டாரு ஜீலேருந்து, லாவண்யா வெல்கம் ஜி அகைன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்னா அது எப்போவுமே இந்த ப்ராஜெக்ட் தான். எனக்கு வந்துட்டு நைட் ஷூட்னா எனக்கு பயங்கிறத விட எனக்கு அவ்வளோ செட் ஆகாது நைட் ஷூட். ஆனால் இந்த டீமில் நான் அவ்வளோ ஜாலியாக நைட் ஷூட் பண்ணேன். காரணம் எல்லாரும் நீங்கள் மட்டும்தான். இந்த சீரீஸில் என்னோட ஒரு ஃபேவரட் டைலாக் வரும், இந்த சென்னை நமக்கு ஒரு வழியை காட்டும் நம்புவோம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சென்னை பர்சனலாக எனக்கு நிறைய வழியை காட்டியிருக்கு. இப்போ இங்கே இருக்கேன். இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரோட ஒர்க் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக பண்ணுவேன். மக்கள் சப்போர்ட் இல்லாமல் ஆர்டிஸ்ட் இல்லை. உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. மம்மட்டி அண்ட் ஸ்டார்ஸ் ஜி5ல ஜூன் 26லேருந்து ப்ரீமியர் ஆகுது. எல்லோரும் பாருங்கள், பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த மம்மட்டி அண்ட் ஸ்டார்ஸ் பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு ஜாலியான கதை. இதுக்குள்ளே வந்தேன், இதில் ட்ராவல் பண்ணேன், இப்போது இங்கே நிற்கிறேன். ஸோ இது நீங்கள் பேசிக்காக பார்க்குற எல்லா கிரிக்கெட் ஸ்டோரியை விட இது கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருக்கும். ஸோ அதுதான் இந்த கதையோட ஒரு தளம். இங்கே இந்த ஸ்டூடியோவில் இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். ஸோ நான் அங்கே இருந்திருக்கேன், இப்போ நான் இங்கே இருக்கேன். ஸோ கடவுளுக்கு நன்றி, கிரேட்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சூப்பர்பான டீம், ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். என்னோட கோ ஆர்டிஸ்ட் இப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அடுத்தடுத்து இப்படிலாம் நடந்துக்கோன்னு சொல்லி வைபவ் லாவண்யா வழி நடத்தி கொண்டு போனாங்க. ஒரு வெப் சீரிஸை, அதுவும் ஒரு ஓடிடி சேனலில் ஜி5 மாதிரி ஒரு ஓடிடி சேனலுக்கு கதை சொல்லி ஓகே பண்ணி அதை டைரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர்னா ஒரு ஆள்கிட்ட நம்ம கதையை சொல்லி ஒரு டைரக்டர் ஓகே பண்ணிட்டுவார். ஆனால் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் கதை சொல்லி ஓகே பண்ணுறதுன்றது ஒரு 10 பேர்லேருந்து ஒரு 20 பேர் வரைக்கும் கதையை சொல்லி ஓகே பண்ணோம். அதெல்லாம் கடந்து ஓகே பண்ணி அதுக்கப்புறம் தான் டைரக்ட் பண்ண முடியும். அதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கார்த்திக் சாருக்கு. உண்மையிலே நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வெப் சீரிஸு ஜிக்காக பண்ணியிருக்கேன், பப் கோவா அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸில். இது என்னோடய செகண்டு. நான் அப்பப்போ யோசிக்கிறது, படங்கள் மட்டுமே பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் வெப் சீரிஸ் மட்டும் நம்மளை ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அப்பப்போ நான் நினைப்பேன். பட் இந்த வெப் சீரிஸில் கார்த்திக் சார் ரொம்ப ஸ்டெபனாக எனக்காக இருந்து இவர் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை கன்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்படி ஒரு கேரக்டர் நான் என்னோடய ஃபிலிம் கேரியரில் பண்ணதே இல்லை. ஒரு அற்புதமான ஒரு கேரக்டரை கொடுத்து என்னை கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் சரியாக பண்ணலைன்னா கூட கிட்ட யார் காதலையும் விடாமல் என் காதலை மட்டும் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஸோ நான் இந்த வெப் சீரிஸில் ஏதோ கொஞ்சம் நடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் கார்த்திக் சார் தான். பெட்டிங் நீங்கள் எழுதுனது, ஆனால் இன்னொருத்தர் சொன்னதை நேராக பார்த்ததை நீங்கள் போய் அதை பார்த்தீங்களா? அந்த காட்சி அமைப்பெல்லாம் அவர் சொன்னதுன்னு சொன்னீங்க. அவரை என்ன சார் கேட்குறீங்க? அந்த பெட்டிங் ஆமாம் சார், அதை நீங்கள் நேராக போய் பார்த்துருக்கீங்களா சௌகார்பேட்டையில்? ஃபிக்ஷன் தான் சார். அது நம்ம செவி வழியாக கேட்டதை இன்னும் சினிமான்னு வரும்போது நம்ம கொஞ்சம் லேயர்ஸ் ஆட் பண்ணுவோம் சார். நம்ம அப்படியே 100% பண்ணால் இல்லை சார், ஏன்னா யாருமே பார்க்கல, விளாட்னு தெரியல. இது கொஞ்சம் ஃபிக்ஷன் தான் சார். சார் இந்த பெட்டிங் சொன்னீங்களா? ஆமாம் சார். எவ்வளோ ரூபாலேருந்து எவ்வளோ வரைக்கும் நடத்துது? அது போலீஸு மற்றவங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதா? நீங்கள் எப்படி ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க? ஹையஸ்ட்டு எவ்வளோ நடக்குது? மெயினாக ஐபிஎல் நடக்குதா, மற்றது நடக்குதா? அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன் சார். அதான் சார், இது நாங்கள் பண்ணது கம்ப்ளீட் ஃபிக்ஷன் சார். ஸோ என்னன்றது எங்களுக்கு தெரியும். பட் நான் கேள்விப்பட்டது இப்போது நியூஸில் பார்க்குது இப்போ எனக்கு தெரிஞ்சவங்கள விளையாடுவாங்க. கிரிக்கெட் மட்டும் இது கிடையாது. நீங்கள் அந்த பெட்டிங் ஆப்பில் இப்போ கூட நிறைய ஆப்ஸ் இருக்குது. பால் பை பால் பெட் பண்ணுங்க. ஃபுட்பாலுக்கு இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ நான் ஒருத்தங்கிட்ட கேட்கும்போது வெறும் கிரிக்கெட் போயிடுச்சு தான் அவங்களோட இதில். ஐபிஎல் அப்போது பெட்டிங் விளையாடாதவங்கள கூட வருவாங்க. ஸோ இந்த பெட்டிங் குரூப் எல்லாமே விளையாடுறவங்க. ஐபிஎல் ரொம்ப எக்ஸ்ட்ரா வருது. இப்போது சில ஆப்ஸ்லாம் இருக்குது, இப்போ அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. அப்போ நம்மள மாதிரி சாமானிய மக்களுமே இதை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பிளேயர் மேலே கட்டிட்டோம், நம்ம இந்தியன் பிளேயர் மேலே கட்டிட்டாலுமே நம்ம காசு கட்டணும் தோக்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த காசுன்னு வரும்போது அந்த ஃபேண்டம் போயிடும். ஸோ அதை தான் இங்கே நாங்கள் அட்ரஸ் பண்ண வந்துடும். காசுன்னு வரும்போது எதுவுமே நீ ஃபேனு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. காசுன்னு வரும்போது காசு மட்டும்தான் தெரியுன்றது தான் இது.
பட் இது 50-50 தான் சார். 50 ஃபிக்ஷன், 50 செய் வழியாக கேட்டதை அட்ரஸ் பண்ணியிருக்கோம். சார் டைரக்டர் சார், அது மாதிரி இந்த சூதாட்ட விடுதிகளில் இந்த மாதிரி கேம்பிளிங் இதெல்லாம் மாது ரெண்டுமே பிரதானமாக இருக்கும். கண்டிப்பாக சார். இதில் மதுவை காமிச்சிருக்கீங்க, ஆனால் மாது அங்கே இருந்தும் எந்த நம்ம கூட நினச்சோம் கொஞ்சம் கற்பனை எதுவும் அந்த டிஸ்டர்பும் இல்லாமல் இருந்தாங்க. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா சேட்டுக்கு நீங்கள் கொடுக்குற வர்ணனை பயங்கரமான டான் மாதிரி கொடுத்தீங்க இல்லையா? ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவங்க ஹீரோயின்ட்ட வேண்டாம், வேற ஏதாவது ஒரு குத்துப்பாட்டு மாதிரியா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஜனரஞ்சகமாக இருந்திருக்குமோ? தெரியல சார், அது சப்ஜெக்ட் தான் சார். நாங்கள் நீங்கள் சொல்கிறது புரியுது. மாது சூது கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக அதில் நிறைய அனுபவம்லாம் இருக்குது நமக்கு. அதனால தான் கேட்குறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சாய்ஸ் சொல்கிற பசங்க ரொம்ப சூப்பராக சொல்கிறாங்க. அவங்க இந்த நம்பர் லாட்ரிக்கும் குதிரை ரேஸுக்கும் சாய்ஸ் சொல்லுவாங்களா, இல்லை ஒன்லி கிரிக்கெட்டுக்கு மட்டும்தானா? முக்கியமான என்ன சாய்ஸ் சார் கேட்கல சார். இல்லை அந்த பெட்டிங்கில் வந்து இந்த இப்போ வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து இதான் அடிப்பாங்க. சாரு சொல்கிறீங்களா? அவங்க எல்லாரும் அது ஆமாம் சார். அந்த மாதிரி மற்ற சூதாட்டங்களுக்கும் அவங்க சாய்ஸ் சொல்லுவாங்களா அப்படின்னு? இல்லை சார், அது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது சார். அதே மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் ரொம்ப அழகாக பண்ணீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 எபிசோடு மட்டும் ஸ்லோவாக நான் வந்த மாதிரி இருந்தது. ஓகே சார். அதுக்கப்புறம் சம்பத் ராம அவங்க வந்த பிறகு அந்த 5 எபிசோடும் வேற லெவலில் இருந்தது. தேங்க்யூ சார். உண்மையாக வாழ்த்துக்கள். அதில் ஆனால் கிரிக்கெட் பிளேயர் யாரையுமே சிக்க வைக்கலையே, வேணான்னு விட்டீங்களோ? இது போதும். ஆமாம் சார், இது ரொம்ப லைட் வாட்சாக பார்க்கணும் சார். ஜாலியாக பார்க்கணும். எதுக்கு ஒருத்தரை நம்ம இது பண்ணணும்? இதெல்லாம் ஜாலியாக கேட்டேன். இப்போ 2 சீரியஸ் கொஸ்டின் ஒரே கொஸ்டினில் கேட்டுறேன். இந்த ரூபாய் நோட்டில் வந்து இந்த பேர் எழுதி அந்த ஏதோ டைலாக், ஆக்சுவலாக அது வந்து இந்த புது ரூபாய் நோட்டு வந்த பிறகு அந்த மாதிரி எழுதுனா செல்லாது அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் வந்து ஒரு இது இருக்கு. அதை நீங்கள் பண்ணுறதுனால இப்போ வெப் சீரிஸ்லாம் கிராமத்துலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது அந்த மாதிரி எழுதுனா இப்போ ஹெல்மெட் போடாமல் படத்தில் சீன் வச்சா இது பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி இந்த ரூபாய் மடிக்கிறதுலாம் இப்போ பின்னடிக்கிறதே விட்டாங்க. அப்படியே இந்த டேப் போட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இது ஏன் அந்த மாதிரி ஒரு சீன் வைக்கிறீங்க அப்படின்றது. அதுதான் சார். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டுறேன், அடுத்து வெயிட்டிங் பண்ணுறாங்க, அதுக்காக தான் ஒரே நிமிஷம் கேட்டுறேன். அதே இதே பாயிண்ட் தான். அதாவது இந்த கேம்பிளிங் பற்றி டீட்டெயிலாக எடுத்திருக்கீங்களே, இதில் வந்து அந்த ரைட்டர் இவர் கேட்ட மாதிரி தான் ரைட்டருக்கு மட்டும் அனுபவம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நீங்களும் அந்த மாதிரி ஏன்னா அவ்வளோ டீட்டெயில் இருக்குது அதில். ஆமாம் சார். அது எப்படி பிடிச்சிங்க, அதை மட்டும் அப்படி சொல்லுங்கள் சார். அதான் சார், அவர் ஒரு 40% சொன்னார் சார். அவர் சொன்னதில் நம்ம வைக்க முடியாது. நீங்கள் இன்னும் கேள்விகள் பயங்கரமாக வந்திருக்கும் அவர் சொன்னதில் வச்சுருந்தா. ஸோ எதுக்கு ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ தேவைன்றது நாங்கள் ஃபில்டர் பண்ணுவோம். இப்போ நான் ஒன்று எழுதிட்டு வருவேன், ஷாம் சார் சொல்லுவார் இது இவ்வளோ போதும், இங்கே இது பண்ணணும். இப்போ நான் ஜென்ரலாக நான் கேட்டது எதுனா, நானும் விளையாடிருக்கேன். நான் இது விளையாடிருக்கேன்னா சில ஆப் இருக்குல்ல சார், 10 ரூபா போட்டாலே நம்ம அது பேர் இப்போ பேன் பண்ணிட்டாங்க, அதனால் நான் சொல்லலை. ஸோ அந்த ஆப்பில் நான் விளையாடும் போது நான் வந்து ஒரு பயங்கர கிரிக்கெட் ஃபேன், சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். ஆனால் நானுமே காசு கட்டினதுனால அவன் தோக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லோரும் சாமானிய மக்கள் கிரிக்கெட் தெரியாதவங்க கூட விளையாடுறாங்க. ஸோ காசு தான் இந்த ஒரு ஸ்போர்ட்ஸை இது பண்ணணும் போது தான் அதில் கேட்டது. அப்புறம் இவங்க சொன்னது, நியூஸில் கேட்டது, ஜென்ரலாக ஐபிஎல் வரும்போது வர அந்த பெட்டிங் இது. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபிக்ஷனாக ஒன்று க்ரியேட் பண்ணணும் சார். டேரக்டர் சார், இப்போ வந்து படம் பண்ணால் ஓடுது வேறு விஷயம். ஆனால் வந்து புது முகத்தை வந்து செலக்ட் பண்ண காரணம் என்ன? ஏன்னா வந்து ப்ரொடியூசர் காசு தரலையா? ஏன்னா இப்போல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கிறவங்க மட்டும்தான், இன்ஃப்ளூயன்சர்களுக்கு மட்டும்தான் படம் பண்ண கொடுக்குறாங்க, சான்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து பார்க்கலான்ட்டு. ஸோ அது மாதிரி தான் கொடுத்தீங்களா இல்லை வேறு மாதிரி ஏதாவது? சார் இப்போ நான் புதுமுகம் தான் சார். என்னை நம்பி ஒருத்தர் கொடுத்தாரு சார். என்னை நம்பி அவர் கொடுத்தாரு. அதான் சார், இன்ஸ்டா ப்ராப்ளம் அப்படிலாம் பார்க்க. நீங்கள் நடிச்சிருந்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளம் மாதிரி நடிச்சிருக்க மாட்டாங்க. அது நான் ஷூராக சொல்லுவேன் சார். ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளம் ஆர்டிஸ்ட் மாதிரி அவங்க 3 பேரும் நடிக்கல, நான் நம்புகிறேன். தெரியல, இன்ஸ்டானும் அதையும் நம்ம ரொம்ப தப்பாகவும் சொல்லக்கூடாது. அவ்வளோ ஈஸி இல்லை சார். ஒரு இன்ஸ்டா வீடியோவை நம்ம வந்து எவ்வளோ பேர் இப்போ அவ்வளோ இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டாங்க. அவ்வளோ பேர் நீங்கள் திறந்தா அதை ஒரு ஹிட் பண்ணுறது அவங்க வந்து ஒன் மினிட்னாலும் அவங்க அவ்வளோ உழைப்பு போடுறாங்க. அவங்க வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும். வெறும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸாக வைக்கலாம், நான் ஆடிஷனே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அவ்வளோ பேரை நான் ஆடிஷன் பண்ணேன். அது இல்லை சார், 100% இல்லை சார். அதெல்லாம் 3rd 4th லேயர் தான் சார். அது வந்து இப்போ நிறைய பேர் அப்போ நினைக்கிறாங்க, ஆர்டிஸ்டே என்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் இன்ஸ்டாவில் இல்லைனாலும் எங்களை செலக்ட் பண்ணலையா. அது 100% இல்லை சார். ஒரு இது அமையணும்னா நிறைய இருக்குது சார். இப்போ மழை வரணும்னா எல்லாமே சேரணும் சார், அப்போ தான் மழை வரும். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேராதனால தான் ஒரு இது. ஸோ அவங்கள அவாய்ட் பண்ணணும்னு இல்லை. அண்ட் இதில் ஆடிஷன் பண்ண நிறைய பேர் நல்லா பண்ணாங்க. ஸோ நான் சில பேர், கார்த்திகேயன் ஒருத்தர் நல்லா பண்ணார். ஸோ டேட் கிடைக்காதனால அவர் பண்ண முடியல. விஜய் பிரத்துன்னு ஒருத்தர் பண்ண நல்லா பண்ணார், ஆனால் டேட் கிடைக்கல. சரண் ஒருத்தர் பண்ணார், அவரும் டேட் இஷ்யூ. ஸோ நிறைய இது இருக்குது சார். பட் ஆனால் நமக்கு எது கிடைக்குதோ அது பெஸ்ட்டாக தான் கிடைக்கும் நான் நம்புவேன். லேட்டாக கிடைச்சாலும் பெஸ்ட்டாக தான் கிடைக்கும் நம்புவேன். ஸோ எனக்கு பெஸ்ட்டாக கிடைச்சாங்க. ஸோ இருக்கிறது எங்களுக்கு, நான் இன்ஸ்டா இவங்க இருக்காங்க. இப்போது வைபவெல்லாம் இன்ஸ்டாலாம் கிடையாது. அவர் இன்ஸ்டா எப்படி யூஸ் பண்ணே தெரியாது, அவர் சொன்னார் பாருங்கள். ஸோ இன்ஸ்டா வந்து ரீசன் இல்லை சார். எண்ட் ஆஃப் த டே ஆக்டிங் தான்.
சார் ஷாம் சார் உங்கள்கிட்ட தான் ஜி தமிழ். சொல்லுங்கள் சார். சார் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஸ்டேடியம் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அங்கே அமைச்சர் செய்த செயல் தான் அப்படின்னு சொல்லி அது உண்மையாக பொய்யான்றது இன்னும் கன்ஃபார்ம். அப்படி இருக்கும்போது அந்த செய்தி கேட்டதுக்கு பிறகு தான் இதை வெளியிடணும் அப்படின்னு ஒரு ஐடியா எடுத்தீங்களா? ஏன்னா அது பயங்கரமாக பற்றிக்கிட்டு எரியுது. புக் பண்ணி 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. தேட்டர் புக் பண்ணிய இல்லை சார், நீங்கள் சொன்னதே எனக்கு இப்போ தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. சார் இன்னொன்று, இந்த G5 வந்து பெரிய படம் ஒன்று வாங்கி பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க, விஜய் சார்தே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஜி வந்து வெறும் வெப் சீரிஸாக தள்ளிட்டு இருக்கு, எப்போ பெரிய படத்தில் இறங்க போகுது? இல்லை சார், ஜீன்றது பல விஷயங்களை பண்ணுற கம்பெனி. படங்களும் பண்ணுறோம், வெப் சீரிஸ் தனியாக பண்ணுறோம், நான் ஃபிக்ஷன் ஷோஸும் பண்ணுறோம், வெரைட்டியாக பண்ணுறோம். நான் வெப் சீரிஸ் பண்ணுறதுக்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ படங்கள்ன்றது அது தனி டிவிஷன் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எந்த படம் எவ்வளோ கொடுத்து வாங்கணும், எந்த வருஷம் ரிலீஸ் பண்ணணும், எந்த மந்த் ரிலீஸ் பண்ணணும்னு. ஸோ அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஐ திங்க் படங்களில் அவங்க நல்ல கேமில் தான் இறங்கியிருக்காங்க. G5 பொறுத்தவரை நல்ல படங்கள், குடும்பஸ்தன் சூப்பராக போயிருக்கு, மாமன் ரொம்ப நல்லா போச்சு எங்களுக்கு. ஸோ நான் கரெக்டான படங்களை வாங்கி கரெக்டான டைமில் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த கேமில் ஆல்ரெடி இருக்காங்க தான் நினைக்கிறேன். டேரக்ட் சார், அவர் அந்த ரூமில் பெட்டிங் நடக்கும் பெங்களூருக்கும் இதுக்கும். இப்போ நடக்கும்போது ஒரு இது சொல்லுவார், லாஸ்ட் பால் வந்து பேரில் பட்டு போயிடுச்சுன்னா அவுட்டு கேட்பாங்க, அது 4ம் போயிடும் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து சச்சின் சார் ஆடுற அந்த ரிட்டையர் ஆகிற வரையும் அப்படி தான் இருந்தது. அம்பையர் கொடுத்துட்டா வெளியில் போயிடுவாங்க. பட் ஆனால் இப்போ தோனி வந்து ஐபிஎல்னு ஒன்று வரும்போது தேர்ட் அம்பையர் கிட்ட போயிருக்காங்க, டிசிஷனே மாறிடுது. அதை ஏன் சொல்லாமல் விட்டீங்க? இல்லை சார், அது என்ன கான்டெக்ட்னா, இப்போ பால் வந்து ஸ்ட்ரெயிட் அம்பர் கொடுக்குறாரா, ஸ்ட்ரெயிட் அம்பர் கொடுத்து பால் 4க்கு போயிடுச்சுன்னா அது ஃபைனல் டிசிஷன் கிடையாது, தேர்ட் அம்பையர் கொடுக்குறது தான். ஸோ அது அவுட்டுன்னு வரும்போது ஸ்ட்ரெயிட் அம்பையர் அவுட்டுன்னு கொடுத்துட்டு அங்கே எது நடந்தாலுமே அது என்ன நடந்தாலுமே டெட்டு பால். ஸோ அவுட்டுன்னு கொடுத்துட்டு 4 பண்ணாலும் அந்த பால் டெட்டு. ஸோ அதுதான் ஆக்சுவல் ரூல். ஸோ டிஆர்எஸ்ன்றது வேறு. சார் டைரக்டர் சார், இந்தியாவில் வந்து ஐபிஎல்லே வந்து ஒரு கேம்லிங் தான். அதாவது ட்ரீம் 11 மாதிரி ஒரு மிகப்பெரிய கேம்லிங் கேம் வந்து இந்தியாவில் உள்ள பல குடும்பங்களே அழிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்து அதை வந்து சொல்லியிருக்கீங்க. ஒரு ஒரு என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் ஆன்சரில் வந்து நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்க. அது நீங்கள் ஏன் அதை வந்து அந்த அதை ட்ரீம் 11 ஏன் கையில் எடுக்காத நீங்கள் இது வந்து கொஸ்டின் ஆன்சரை கையில் எடுத்தீங்க? அந்த ஆப் நீங்கள் சொல்கிற ஆப் இப்போ எக்ஸிஸ்டிங்கில் இல்லை சார். அது தெரிஞ்சு நீங்கள் இது மாதிரி ஆகுதுன்னு தெரிஞ்சு அதை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பேன் ஆன விஷயத்த பேசுகிறதுல அர்த்தம் இல்லைன்னு ஃபீல் ஆச்சு. அந்த பிராண்டில் இல்லை சார். அந்த என்ன கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இது நான் லைவாக பார்த்துருக்கேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். இந்த மாதிரி பெட்டிங்கில் இந்த ஓவருக்கு எத்தனை ரன் அடிப்பாங்க, இந்த ஒரு விக்கெட் விழுமா, எவன் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவான், அடுத்த பால் என்ன நடக்கும். ஸோ அவங்க ஏன்னா டைம் இல்லை, நீங்கள் ஒரு மேட்ச் ஃபுல்லாக பெட்டிங் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 2 மணி நேரம் இது ஒரு பால்னால் காசு ஏறிட்டே இருக்கும். ஸோ இந்த காசு சர்க்குலேட் ஆகணும்னா ஒவ்வொரு பாலுக்கு கொஸ்டின்ஸில் தான் வரும். இந்த கொஸ்டின்ஸில் ட்ரிக்கியாலாம் கேட்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைன் வெப்சைட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா, பேர் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், அந்த வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்கறதுக்கு இன்னொரு நாள் ப்ரெஸ் மீட் வைக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நட்பு, உணர்வுகள் மற்றும் சாகசம் கிரிக்கெட்டோட இணைந்து ஒன்றிணையும் ஒரு மறக்க முடியாத பயணமாக மம்மட்டி அண்ட் ஸ்டார்ஸ் G5 ஜூன் 26 வெளியாக உள்ளது.